உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டுமா இந்த நல்ல அருமையான நாளிலே வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. கர்த்தர் நல்லவர். ஊழியத்தின் பழு ஒரு பக்கம், தொடர்ந்து பல இடங்களுக்கு போகிற அலைச்சல் மறுபக்கம். சில நாட்கள் அதிகாலை 5 மணிக்கு மதுராந்தகம் மன்னா பாடலாய் வருகிறது. தொடர் செய்தியாக வர முடியவில்லை. சில வேளைகளில் இங்கே டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இவைகளெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தயவுசெய்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் இந்த எளிய முயற்சியை ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆதியாகமத்திலிருந்து தொடர் செய்தியாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது? பேழையிலிருந்து வெளியே வந்தவுடன். ஆண்டவர் வெளியே புறப்பட்டு வாருங்கள் அல்லது வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் நோவா பேழைக்குள் இருந்தார். நோவாவை பற்றி சொல்ல வேண்டுமானால், வாக்கிங் நோவா, தேவனோடு நடந்தான். ஒர்க்கிங் நோவா, தேவன் சொன்னதை செய்தார். வெயிட்டிங் நோவா, தேவன் சொல்லுகிற வரைக்கும் பேழைக்குள்ள காத்திருந்தார். வர்ஷிப்பிங் நோவா, இப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறான். வாக்கிங், ஒர்க்கிங், வெயிட்டிங் அண்ட் வர்ஷிப்பிங். தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு புதிய உலகத்தில் பேழையை விட்டு வந்தவுடன், அப்படி லேண்ட் ஆன உடனே, எப்படி ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஒரு நாட்டுக்கு போகும்போது பறந்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய கண்ட்ரியில். அத மாதிரி பேழையிலிருந்து வெளியே வந்து லேண்ட் ஆன உடனே, லேண்டுக்கு வந்த உடனே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதல் காரியங்கள் முதலாவது செய்ய வேண்டிய முதலாவது காரியம். முதலாவது செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லது முதலாவது செய்ய வேண்டிய முதலாவது காரியம். நல்ல கவனிங்க. அப்பொழுது நோவா ஒரு பலிபீடம். ஃபர்ஸ்ட் திங் செய்யறார் பாருங்க. வந்த உடனே முதல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்திலையுமே காலை எழுந்த உடனே ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? என் வாழ்க்கையில தேவனை முதலிடத்துல வைக்கிறேனா? Is he in the first place of my life? என் வாழ்க்கையின் முதலிடத்துல அவர் இருக்கிறாரா? எந்த காரியமானாலும் ஒரு வேலை கிடைச்ச உடனே அந்த வேலையில ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்யலாம்? ஒரு காலையில் எழுந்த உடனே முதல்ல ஆண்டவருடைய காரியம் என்ன செய்யலாம்? What can I do for the Lord? முதல் காரியமா என்ன செய்யலாம்? இப்படி ஒரு சிந்தை நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை தார். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 102 பேர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். எங்கேயாகிலும் சென்று விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து வாழ்க்கை பயணத்தை தொடரலாம் என்று அவர்கள் வந்தது மேஃப்ளவர் என்கிற ஒரு பாய்மர கப்பல். 102 பேர் வந்தார்கள். வந்து சேர்ந்த நாட்களில் அமெரிக்காவில் பயங்கர குளிர். -5, -10, -20, -30, -40. ஒரு முறை கனடாவில் இருந்தேன். -16 சொன்னாங்க. ஐயோ, பயங்கரமான குளிர். நம்ம ஊர்கள் அவ்வளவு வராது. -4, -5. அதுக்கே தேங்காய் பாட்டிலுக்கு தேங்காய் எல்லாம் உறைஞ்சு போயிடும். பேஸ்ட் வெளியே எடுக்க முடியாது. எல்லாம் அப்படியே டைட் ஆயிடும். -30, -40 எப்படி இருக்கும் பாருங்க. மிக கடினம் சர்வைவ் பண்றது.
அப்படிப்பட்ட ஒரு குளிர் காலத்துல வராங்க. அதுல சுமார் ஒரு 50 பேர் இறந்து போறாங்க. மீதி இருந்தவங்க, ஐயோ இந்த குளிர் இப்படி இருக்கே, என்ன செய்யலாம், திரும்பி போயிடலாமான்னு யோசிக்காம அவர்கள் வந்த இடத்துல அவர்கள் செய்த முதல் காரியம், ஏதோ அந்த காய்கறிகள், டர்க்கி, வான்கோழி இதெல்லாம் அங்க கிடைத்ததெல்லாம் சாப்பிட்டு எப்படியோ பிழைப்பு நடத்தி அவங்க செய்த முதல் காரியம், அவர்கள் வந்த மே ஃப்ளவர் என்கிற அந்த பாய்மர கப்பலை அந்த மரத்துண்டுகளாக வெட்டி அதை வைத்து ஒரு ஜெப ஆலயம் கட்டினார்கள். They built a church. அமெரிக்காவில் பாஸ்டன் பக்கத்தில் பிளிமத் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது இருக்கு. நான் ஒரு முறை போயிருக்கும் போது அந்த இடத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். The first church. அப்போ கவனிங்க, அதனால தான் என்னவோ தெரியல ஆண்டவர் இந்த நாட்டை ஆசீர்வச்சிருக்கிறார். ஸ்கூலுக்கு போனா பைபிள் தான் டெக்ஸ்ட் புக்கு, பைபிளுக்கு முதலிடம். பாருங்க, அவங்க டாலர்ல இன் காட் வி ட்ரஸ்ட், இன் காட் வி ட்ரஸ்ட். அந்த ஆண்டவரை எங்கெல்லாம் கொண்டு வைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் 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 அவருடைய காரியங்களை முதல்ல வைக்கும்போது கர்த்தர் நம்மை முதலிடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு ஆச்சரியம் இல்ல, எவ்வளவு அற்புதம் இல்ல. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். அற்புதமாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். The first thing Noah did was to worship the Lord. What can I do? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த நாட்களில் நாங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன சின்ன ஜெப வீடுகள் எழுப்புகிறோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் நாங்கள் எழுப்பின ஒரு ஜெப வீட்டின் சில போட்டோக்களை பாருங்கள். பாத்தீங்களா, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சா அழகாய் ஒரு 50 இருந்து ஒரு 75 பேர் உட்காருகிற ஒரு ஜெப வீடு கட்டலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழித்தால் ஒரு 200 பேர் உட்காருகிற நல்ல ஒரு ஜெப வீடு கட்டலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆலயமில்லாத ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்கலாம். எத்தனையோ கிராமங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. மாதம் ஒரு கிராமத்தில் ஒரு ஜெப வீடு என்ற தரிசனத்தோடு வேலை செய்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்தினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆலயமில்லாத ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம், நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்க அது உதவியாயிருக்கும். பட்டணத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆலயங்கள், ஜெப வீடுகள். ஆனால் கிராமங்களில் அப்படி இல்லை. விக்கிரக ஆராதனை பெருகிக் கொண்டிருக்கிற காலத்துல ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஜெப வீடை எழுப்ப வேண்டும் என்ற தரிசனத்தோடு தான் இயேசுவுக்கே, மதுராந்தகம் இயேசுவுக்கு என்கிற தரிசனத்தோடு வேலை செய்கிறோம். 224 கிராமங்கள்ல அநேக கிராமங்களில் ஜெபங்கள் நடக்கின்றன, ஜெப வீடுகள் இல்லை. நீங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கலாமே, அல்லது ஒரு கிராம ஊழியருக்கு மாதந்தோறும் உதவி செய்யலாமே, அல்லது வட இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிற மிஷனரிகளில் ஒரு மிஷனரியை நீங்கள் தாங்கலாமே, அல்ல மாதந்தோறும் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியம் நடப்பதற்கு நீங்கள் ஜெபித்து உதவலாமே. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அப்பொழுது நோவா, எப்பொழுது பேழையை விட்டு இறங்கி இவங்க தான் இருக்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சு போனாங்க, முழு உலகமே இப்ப இவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ எங்க போய் எவ்வளவு இடத்த நமக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் யோசிக்கல. நம்ம ஹோல் வேர்ல்டே அவங்க கையில இருக்கு, இவங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்படிப்பட்ட உலகத்துல முதல்ல ஜீவனை தந்த ஆண்டவருக்கு, முதல்ல வாழ வைத்த ஆண்டவருக்கு, முதல்ல பாதுகாத்த ஆண்டவருக்கு முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இன்னைக்கு அந்த பலிபீடம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு, தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு இதய துடிப்பை தேவன் உங்களுக்கு தருவாராக. மதுராந்தகம் அண்ணா உங்களை தேடி வருகிறது. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்ய தீர்மானிங்கள். அதை முதலாவது செய்யுங்கள். வசனமே அப்படிதான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அதிகாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிப்பதும் ஆராதிப்பதும் ஆண்டவரே எப்பொழுதாவது என்பதல்ல, முதலாவது செய்ய வேண்டிய காரியம். உம்மை முதலிடத்தில் வைத்து வாழ உதவி செய். உங்க காரியங்களுக்கு முதலிடம். பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம், எதையும் தள்ளி போடாமல் உங்க காரியங்களை முதல்ல வைத்து முதலாவது செய்ய வேண்டிய முதலாவது காரியம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். கர்த்தாவே, எங்களுக்கு அந்த கிருபை ஞானத்தை தாரும். உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீ கனம் பண்ணுவீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வித்து கனப்படுத்தும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். Keep God first and he will make you first.